கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் இம்மானுவேல் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகவும் நல்ல ஒரு தெய்வ மனிதரும் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்துகிற எவாஞ்சலிஸ்ட் எஸ் செல்வகுமார் ஐயா அவர்களை அவங்களுடைய ஊழியத்தை குறித்து அவங்க ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு நம்ம ஜாய் டிவி மூலமாய் சாம்பலிருந்து சிங்காரம் என்ற அனுபவத்தில் அநேக ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படி வாலிப பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கிற அநேகர் எப்படிலாம் ரட்சிப்புக்குள்ளே வர முடியும் என்கிறத குறித்து ஐயாவோட சாட்சி மூலமாக நம்ம நேருக்கு நேராக காண போகிறோம். முதலாவது அவருக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதனால் ஜாய் டிவி மூலமாக உங்களோட கூட நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு உங்களோட பேட்டி எடுக்க கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறோம். உங்களோட பேரையும் எந்த வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அன்றதை மாத்திரம் நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. என்னுடைய பெயர் செல்வகுமார். என்னுடைய ஊர் தேனி மாவட்டத்திற்கு உத்தமாலை என்ற ஊர். எங்கள் அப்பா அம்மா இருவருமே ஆசிரியர்களாக வேலை பார்த்து வந்தார்கள். சிறு வயதில் என் தகப்பனார் மரித்து விட்டார். என் தகப்பனார் மரித்தவுடன் என்னுடைய தம்பியை மீனை வைத்துக்கொண்டு என் தாயார் மிகுந்த வேதனையோடு இருந்த நாட்கள் அவை. எப்படியாவது தற்கொலை பண்ணி இறந்துவிடும் என்று சொல்லில தான் அவங்க இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் என் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சகோதரி மூலமாக ஆண்டவராய் இயேசுவை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். என்னுடைய தகப்பனார் மரிப்பதற்கு முன்பதாகவே ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து மரித்து விட்டார். என்னுடைய தாயாரோ அவர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவங்க ஆண்டவரை இயேசுவை அறியாது இருந்ததுனால என் தாயார் மிகுந்த வேதனையோடு இருந்த சூழ்நிலை. அப்பொழுது அந்த சபையின் போதகரை அழைத்து எங்கள் வீட்டிலே ஒரு கூட்டம் நடத்தும்படி அவர்கள் ஒழுங்கு செய்தார்கள். அப்பொழுது அந்த தேவ மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேச ஆரம்பித்த பொழுது என்னுடைய தாயார் அவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். என் சிறு வயதிலே அந்த பாஸ்டர் நடத்தின அந்த ஹாஸ்டலில் தங்கி படித்த நாட்கள். சிறு வயதிலே வேலைகளை அதிகமாக செய்து பழக்கமில்லாத எனக்கு அந்த ஹாஸ்டலில் செய்யும் பொழுது அநேக வேலைகளை செய்ய வேண்டியதாக இருந்ததுனால மிகுந்த வேதனையோடு நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மாமாவை அழைத்து கொண்டு அந்த ஊழியக்காருடன் பேசும் பொழுது அவர் மிகுந்த வருத்தத்துடன் என்னை அனுப்பிவிட்டார். அந்த அனுப்பிவிடக்கூடிய சூழ்நிலையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய கையிலேருந்து என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பறித்து கொண்டு போகிறீங்க, என்னுடைய வாலிப வயது மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி என்னை ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டார். அதே போல் என்னுடைய வாழ்க்கை சிறு வயது வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. என்னுடைய தாயாருடைய சொந்த ஊருக்கு நான் போக ஆரம்பித்தோம். அங்கு நாங்கள் வாழ்ந்த நாட்களிலே சிறு வயதிலே அநேக பாவ பழக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. காசுக்கு சூதாடுவது, சினிமாவுக்கு போவது, பொய் சொல்வது, திருடுவது, இப்படி என்ற அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பித்தது. ஐயா சோதரிங்க. அப்போ இளம் வயதிலேயே நீங்கள் இந்த தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்க. இள வயதிலேயே திருடுவது, இப்படி காரியங்கள் தவறான. அது எப்படி ஐயா உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது? அந்த மாதிரி தவறான வழிக்கு எப்படியெல்லாம் நடத்தினாங்க? நான் சிறு வயதில் அந்த புதுப்பட்டி அந்த கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்தில் இருக்கிற என்னுடன் குடித்த நண்பர்கள் மற்ற எல்லாரோடும் சேர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அந்த சிறு வயதிலே கற்றுக்கொள்ள ஆரம்பித்து அதிகமாகி கொண்டுதான் போனாலும் அது குறைந்த பாடில்லை. என் தாயார் மிகுந்த வேதனைப்பட்டார்கள். அப்பொழுது என்னுடைய மாமாவுடன் சொல்லி 9th 10th படிப்பதற்காக திண்டுக்கல் என்ற இடத்துக்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது ஒரு வருடம் மாத்திரம் என்னுடைய மாமா வீட்டில் தங்கி படித்து விட்டு அடுத்த வருஷம் 10th ஹாஸ்டலில் தங்கி படித்த நாட்கள். அந்த நாட்களிலே ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை பார்ப்பதற்கு பேரண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் என்ன பார்ப்பதற்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த சூழ்நிலையிலே எனக்கு மிகுந்த வேதனையுடன் நான் இருந்த நாட்கள். ஒவ்வொரு வாரமும் நான் அழுது கொண்டே இருப்பேன். தாயினுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, தகப்பனும் இல்லை என்று சொல்லி நான் மிகவும் மனம் ஒடிந்த நாட்கள். அப்பொழுது நான் தவறான தீர்மானம் 15 வயதில் எடுத்தேன். இனி மனம் போல போக்கிலே வாழலாம் என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாய் மாற ஆரம்பித்தது ஐயா. தேங்க்யூ ஐயா. அப்போ அந்த அனுபவங்களில் இப்போ நீங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டு தான் இளம் வயதில் வந்திருக்கீங்க. ஆமாம், அந்த நெருக்கம் தான் அந்த தவறான பழக்கங்களுக்கு கொண்டு போயிடுச்சு. ஓகே, அந்த பழக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? அந்த பழக்கத்தில் எவ்வளோ நாளாக நீங்கள் அடிமையாக இருந்தீங்க? என்னுடைய வாழ்க்கையில் படிப்பில் எனக்கு அதிகமான ஆர்வம் இல்லையா. நான் சிறு வயதிலேயே சினிமாவிலே சேர வேண்டும் என்று சொல்லி தான் என்னுடைய நோக்கம் இல்லாமல் இருந்தது. என்னுடைய உறவினர்கள் சினிஃபீல்டில் இருந்ததுனால எப்படியாவது நம்ம சினிமாவுக்கு சொல்லலாம், ஏதோ ஒரு படிக்கலாம்னு சொல்லி தான் நான் படித்த நாட்கள். கர்த்தருடைய பெரிதான 12th முடித்து விட்டு அந்த எக்ஸாம் எழுதி கடைசி நாள் அன்று என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நாளை இந்த பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி. ஆமாம், படிப்பில் இருந்திருக்கேன். உண்மையிலேயே ஆண்டுக்கு நன்றி சொல்லணும் ஐயா. 12th படித்து கடைசி நாட்களில் பார்த்தேன் எக்ஸாம் எழுதும்போது அவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் என்ன செய்கிறாங்க, நீங்கள் வீட்டில் பணம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பிக்னிக் போகலான்னு சொல்லி சொன்ன பொழுது நானும் என்னுடைய தாயாருடைய பணத்தை நிறைய நண்பர்கள் அப்பவே உங்களுக்கு தொடர்பில் இருக்கிறாங்க. ஓ, நல்ல நண்பர்களும் இருந்தாங்களா? இல்லை எல்லா நல்ல நண்பரும் இருந்தாங்க, கெட்ட நண்பர் இருந்தாங்க. இந்த கெட்ட நண்பர் தான் எனக்கு அநேக பேர் இருந்தாங்க, அதிகமாக தொடர்பில் உங்களை இழுத்து இருக்காங்க. அப்போ அந்த நாளில் நாங்கள் சூரியல் என்ற இடத்துக்கு நாங்கள் போகும்பொழுது
பணத்தை எடுத்துக்கொண்டு வாங்கி கொண்டு போகிறோம். என்னுடைய நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல போய் பயங்கரமான பிராந்தி பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாளில் என்னை வற்புறுத்தி குடிக்க வைக்கிறாங்க. அந்த நாளில் இந்த குடிப்பழக்கத்தையும் கற்றுக்கொண்டேன், இந்த சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையும் கற்றுக்கொண்டேன். ஓகே, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுச்சு. ஓகே, அந்த அனுபவங்களை நீங்கள் எப்படியெல்லாம் பயணிச்சிருக்கீங்க? அந்த நாட்களிலே அந்த 12th பாஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த நாளில் வந்து எல்லாரும் சொன்னாங்க நீ ஃபெயில் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த 12th பாஸ் பண்ணோன்னே எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் ஃபெயில்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம பாஸ் பண்ணிட்டோமா, இனி காலேஜுக்கு போக போகிறோம், நம்ம ஜாலியாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் நான் அப்ளிகேஷன் போட்டு என்னுடைய சொந்த ஊரில் அப்ளிகேஷன் போடலை. மிகவும் குறைந்த மார்க்கு தான் எடுத்தேன். 1 வருடம் வீணாய் போனது. அந்த வீணாய் போன நாட்களிலே அதிகமாக நான் சிகரெட் பிடிக்கவும் ட்ரிங்க்ஸ் பழக்கம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஒரு சமயம் என்னுடைய வீட்டில் வந்து சாப்பிட்டு விட்டு வெளியில் வர்றேன். வெளியில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு கடையில் போய் சிகரெட் வாங்கலான்னு போகும்போது அவர் சிகரெட் தர மறுத்துட்டார். ஏன்னா நீங்கள் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சர்ச் மாதிரி ஆர்சி சர்ச் இருந்தது. அதில் உட்காந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார். அவரிடத்துல போய் சிகரெட்டு கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறார். இல்லை பீடி ஏதாவது கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ அவர் ஒரு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நான் போய் கேட்குறேன், நீங்கள் குடிக்கிறதா கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் இந்த சிகரெட்டை என் கையில் கொடுத்தார். அது சாதாரண சிகரெட் தான் சொல்லி நான் வாங்கி குடித்தேன் பாருங்க. ஆனால் அதில் என்ன செய்யறாரு, அவர் கஞ்சா போட்டு குடிச்சிருக்கிறார். இது எனக்கு தெரியாது. அவர் எதுவும் சொல்லி கொடுக்கல. உங்களை அவர் நயமா வஞ்சிக்கணுன்ற அளவு நினைக்கல. நீங்க போய் கேட்டதுனால யதார்த்தம் நடந்து போச்சு. ஆமா, அதில் மாட்டிக்கிட்டேன். அது குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா குடிக்க எனக்கு அப்படியே போதை ஏறிச்சு. கீழே தரையில் படுத்திருக்கேன். அந்த தரையில் படுத்த எனக்கு என்னமோ சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்போத்தான் உணர்ந்தேன், இந்த போதை பழக்கம் எதுனால அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, இனி இது மாத்திரம் நமக்கு போதுன்னு சொல்லி அடிக்கடி இந்த போதைப் பொருளை வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழித்து போட்டது. தொடர்ந்து இதில் முயற்சி எடுத்து வெளியில் வரதுக்கான முயற்சி எடுத்தீங்களா, இல்லை என்னென்ன பாடுகள் இந்த வழியில் அனுபவிச்சிருக்கீங்க, எதை சொல்ல வரீங்க நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு? எத்தனையோ முறை நான் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலையான்னு சொல்லி நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். என்னுடைய தாயாரும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலையான்னு சொல்லி எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அநேக கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்காங்க. இதுலேருந்து வெளியில் வரணும் நீங்கள் முயற்சி எடுத்துருக்கிறோம். ஆனால் தாயாரும் முயற்சி எடுத்திருக்காங்க, நீங்களும் முயற்சி எடுத்திருக்கீங்க, ஆனால் விட முடியல. ஓகே, தொடர்ச்சி என்னதான் நடந்தது? ஒரு சமயம் வந்து ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் ஒட்டஞ்சத்திரன்ற இடத்துல ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலில் என்னை சேர்த்துட்டாங்க. அங்கே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் சொன்னார், அம்மா உங்கள் மகன் குடிச்சு நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஒன்று காசு கொடுத்தா அவர் செத்துருவார், காசு கொடுக்கலன்னா உங்களை அடிச்சே கொன்றுவார். ஒன்று இந்த உலகத்தில் யார் உயிரோடு இருக்குன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. அப்படி டாக்டர் இப்படி சொல்கிற அளவுக்கு உங்கள் உடல்நிலையில் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு? நரம்புகள் பாதிக்கப்பட்டுருச்சு. எவ்வளோ காலங்களா? அது கிட்டத்தட்ட நான் இந்த போதை பழக்கம் கிட்டத்தட்ட 9 வருஷம் நான் அடிமைப்பட்டேன். கிட்டத்தட்ட 9 வருஷம் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், கத்தருக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த நிலவிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். சரி, சொல்லுங்க தொடர்ந்து. அப்போ அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு எங்கள் அம்மா ஒரு முடிவு பண்ணாங்க, எவ்வளவு அடிவதாலும் எவ்வளவு சித்திரவதைப்பட்டாலும் பரவாயில்ல, என் மகன் என்ன செய்யக்கூடாது, மறிக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எவ்வளவோ சித்திரவதை தாங்க ஆரம்பித்தார்கள். இப்போ ஆண்டவர் வந்து உங்கள் தாயார் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டதுனால, ஆண்டவர் நம்மடுறதுனால, உங்க மேலே ஒரு தனிப்பட்ட பாசத்தினால அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன், தாயாரை குறிச்சதான ஒரு அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். என் தாயார் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க விடுபடுறதுக்கு. என் தாயார் நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார், அதிகமாக ஜெபிப்பாங்க, அதிகமாக சுவிசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் தன்னுடைய மகன் இப்படி போதை பழக்கத்துக்கு அடிமையானிட்டான்னு சொல்லும்போது மிகுந்த அவங்களுக்கு வேதனை. சுவிசேஷம் சொல்லும்போது சொல்லுவாங்க, எல்லாரும் ஏசு நல்லவர்னு நீ சொல்கிறையே, உன் மகன் பாருங்க ஒரு பைத்தியக்காரனை போல அலைகிறான், முதலாக அவனை திருத்துன்னு சொல்லி எல்லாரும் ஏளனமாக சொல்லுவாங்க. இது என் தாயாருக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். அப்போ அநேகருடைய துக்கமான சாபமான வார்த்தைகள் இல்லை ஏளனமான வார்த்தையை தாங்கிக்கிட்டு தான் உங்களை அன்பு கூர்ந்தாங்க. உண்மையிலே அந்த தாயாருக்கு பாராட்டு சொல்லணும். அது மாத்திரமல்ல, எவ்வளவோ சித்திரவதை, என் தாயாரை அடித்து சித்திரவதைப்படுத்திருக்கிறேன். அது இல்லாம மற்றவங்க கொடுக்குற கொடுமை இல்லாம நீங்களும் நிறைய அழுத்தம் கொடுத்திருக்கீங்க. குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா எப்பொழுது வந்து கணவன் மனைவிகளை தான் அடித்து சித்திரவதை பண்ணுவாங்க. ஆனால் என் தாயாரை நான் அதிகமாக சித்திரவதைப்படுத்துவேன். காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு சமயம் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து காலையிலேருந்து குடிக்காமல் விட்டால், அந்த போதையை அருந்தாம விட்டால் நரம்பெல்லாம் வெடிக்கிறது மாதிரி ஆயிடும். அப்போ அம்மாட்ட போய்க்கிறேன், ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன். அம்மா தர மறுக்கிறாங்க. ஓங்கி செவிட்டில் அடித்து பைபிளெல்லாம் சுக்குநூறாக கிழிச்சிட்டேங்க. அவ்வளோ வெறி. ஒரு சமயம் எங்கள் குழம்பு வைத்து கொண்டு இருக்கிறாங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிறது. அப்போ காலையிலேருந்து சேர்க்குறேன், அம்மா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, எனக்கு வேணும்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, தரமாட்டுறாங்க. போதையை அடுக்கிறது தான் கேட்குறான்னு சொல்லிட்டு கொதிக்கிற குழம்பை ஏற்றி தள்ளிட்டேன்.
ஓ மை காட். அந்த கொதிக்கிற குழம்பு ஏற்றி தள்ளுனா எங்கள் அம்மா புழுக போல துடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் போய் எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறேன். உங்களுக்கு தெரியல தெரியல அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்க தெரியல, உடல்நிலை எவ்வளவு பாதிப்புன்னு தெரியல. ஒரு பக்கம் பதற்றமா இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த போதை அவ்வளவு நினைவில்லாத நேரத்துல நிறையில்லாத நேரத்தில் கொஞ்சம் மை பாட்டில் எடுத்து அந்த புண்ணில் ஊற்றிட்டு திடீர்னு எங்கள் வீடு பக்கத்தில் இருக்க ஒரு சகோதரி வந்து ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்க போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு நாங்கள் இந்த கேஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு தற்கொலை கேஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாயார் மிகுந்த வேதனைப்பட்டாங்க. ஒரு 6 மாதம் திண்டுக்கல்ன்ற காட்டாஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவ்வளவு வலிகளை வேதனைகளையும் என் தாயார் அந்த போதை பழக்கத்தின் மக விடுதலைன்னு சொல்லி தாங்கினாங்க. ஓகே, அவ்வளோ வேதையை தாங்கியும் உங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. உங்கள் தாயார் மாத்திரமல்ல, அவங்க போகிற சபையில் இருக்கிற அவங்க போல இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் எனக்காக ஜெபம். இப்போ ஒரு நன்றி சொல்லுங்க அவங்களுக்கு எல்லாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்காக உங்களை ரட்சிப்புகள் நடத்தணுன்ற எடுத்த முயற்சி எடுத்த அத்தனை பேருக்கும், அத்தனை ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கும் நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்வேன். ஏன்னா அவங்களுடைய ஜெபம் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிச்சியா. ஏன்னா என்னுடைய தாயார் சித்திரவதை பார்க்கும்போது ஒரு சமயம் நைட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொப்பனத்தில் காட்டியிருக்கிறாரு, நிலமானது எப்படி உழப்பட்டது போல அவருடைய முதுகான உழப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு, உன் மகனுடைய பாவத்துக்காக நீ இந்த பாடுகளை சகிக்கலைன்னா நான் உனக்காக ஜனங்களுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன்னு சொல்லி அந்த முதுகை காட்டின பொழுது அன்றைக்கு என் தாயார் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்காக என் மகனுக்காகவும் எவ்வளவு பாடுகளையும் சகிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்து தாயாருடைய ஜெபம் ஒரு பக்கம், பாடுகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் ஒரு பக்கம் தான் நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு நான் ரொம்ப விரும்பி இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் எப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் மட்டும் சொல்லுங்களேன். இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தினான்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். பிற்பாடு நம்ம அந்த தொடர்ச்சி பாதிப்புகளை நம்ம எப்படி திருப்பி ஆண்டவர் நமக்கு அதை சரியாக அவங்களை திரும்பி நினைக்க வச்சார்ன்றதை பார்ப்போம். முதலாவது, நான் சிறு வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் சின்ன வயதுலேருந்தே நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். எல்லா காரியங்களும் ஆண்டவரோட. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தான் பின்மாறி இருக்கு. ரட்சிக்கப்பட்டு பின்மாறின மக்களுக்கு தான் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புறீங்க. 15 வயசுல அருமையான அண்ணன் திண்டுக்கல்ல நான் படிக்கும்போது அருமையான அண்ணன் ஸ்டான்லி அவங்க ஒரு யூத் மீட்டிங் நடத்தினாங்க. அதில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கேன். அந்த அபிஷேகத்தை பெற்று தான் நான் என்ன செய்யறேன்னா பின்மாறி போயிட்டேன். அந்த பின்மாறி போனதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் பாவ பழக்கம், இந்த போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட ஆரம்பித்தேன். கடைசியாக இந்த பழக்கத்திலிருந்து விட முடியலை. இருக்கிற பொருள்கள்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவோ சித்திரவதை, வீடுகள் இல்லாத சூழ்நிலை, ஒரு பைத்தியத்தை போல நடக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை மாற இருந்தது. ஆனால் அநேகருடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தான் கர்த்தர் எனக்கு இந்த விடுதலையை தந்தார். நீங்கள் இடையில ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, நீங்கள் பைபிள் காலேஜுக்கு எதுவும் படிக்க வைக்கிறதுக்காக அம்மா அனுப்புனாங்கன்னு சொன்னீங்க. இந்த பழக்கத்தின் நடுவுலையும் சரி பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதை கொஞ்சம் சொல்லுங்களேயா, எப்படி நீங்கள் அந்த அனுபவத்துக்கு வந்தீங்க? என்னுடைய நண்பர்கள் மியூசிக் வாசிக்கிறவங்கய்யா. ஒரு தடவை எங்கள் ஊரில் வந்து ஒரு கன்வென்ஷன் நடக்குது. எங்கள் பேர் பவுல்ராஜ், அவர் ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறார். அப்போ அந்த மீட்டிங் கார்டு என்ன செய்கிறார், என்னுடைய நண்பர்களோடு சேர்த்து மியூசிக் வாசிக்கிறதுக்கு நான் போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செல்வி பாயின்னு சொல்லி ஒரு ஊழியர் தீர்க்கதரிசி அம்மா அவங்க செய்தி கொடுக்குறாங்க. அப்போ செய்தி கொடுத்து முடிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற 3 வாலிபர்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொன்ன பொழுது 2 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டோடைய பிள்ளையா மாதிரி அழைப்பு பற்றி இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ரட்சிப்பும் இல்லை, ரட்சிப்பு மட்டும் பட்டிருக்கிறேன். ஆனால் பின்வாங்கி போன நிலைமை, அது மாத்திரமல்ல அழைப்பெல்லாம் இல்லை. அந்த சூழ்நிலையில் நான் என்ன அறியாமலே போய் முழங்கால் பண்ணிட்டேன். அவங்க ஒவ்வொருத்தருக்காக தலையில் கை வச்சு ஜெபிக்கும்போது அவங்க ப்ராஃபை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ என் தலையில் வந்து அவங்க கை வச்சு சொல்லும்போது, நீ வருங்காலத்தில் ஒரு ஊழியக்காரன் ஆர்வன்னு சொல்லி அவங்க தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ தான் நான் என்ன செய்கிறேன், ஒரு சின்ன பாவத்தை ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு நான் போய் உட்காந்துருக்கிறேன். இவங்க பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை கேட்ட என்னுடைய நண்பர்கள் மாத்திரமல்ல, சகோதரிகள் விசுவாசிகள் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா தெரியும் ஊழிய அழைப்பு மகனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த தீர்க்கதரிசன கூட்டத்தில் அட்டன் பண்ணதுனால ஆமாம், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனால் தாயாருக்கு தைரியம் வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய தாயார் பாருங்க, எவ்வளோ ஆண்டவர் பக்தியாக நடத்தியிருக்காங்க. சொல்லுங்க. அம்மா செய்த ஒரு சின்ன தவறுனா மூத்த மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்துருக்காங்க. பிறப்பிலே ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் படிப்பு 12th முடிச்ச உடனே பையன் காலேஜ் போகட்டும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு அப்படி ஒரு அற்ப ஆசை. ஓகே, அதனால தான் என்ன சொல்லிட்டு வாலிப வயசு அப்படி மோசமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மீண்டும் வந்து பார்த்தோன்னா அநேகருடைய கண்ணீருடைய ஜெபம், எங்கள் தாயார் பட்ட வீடுகள் பொருளெல்லாம் உடைச்சிங்க. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தங்குறது கூட வீடு இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாரும் சர்ச்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும், வீட்டுக்கு போவோம். எங்கள் அம்மாவுக்கு வீடே இருக்காது. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா சர்ச்சிலே தங்கிடுவாங்க.
ஒரு சில நேரத்தில் வலிமையான ஒரு அப்போ டாக்டர் குடிப்பழக்கத்தினால எல்லாம் இழந்து எல்லாம் இழந்து சபை தான் உங்களுக்கு அடைக்கலமா மாறி இருக்கு. அவங்களுக்கு சபை அப்ப இந்த பழக்க வழக்கத்தால இவ்வளவு இழப்புகளை நீங்க எவ்வளவோ சந்திச்சிருக்கீங்க. இழப்புகள் எல்லாவற்றையும் இழந்து, சரீர இழப்பு மாத்திரமல்ல, பொருட்களை இழந்திருக்கிறேன், பண இழப்பு வேற. ரட்சிப்பின் அனுபவத்தை மட்டும் சொல்லுங்கய்யா, அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு வருவோம் நம்ம. அப்போ இந்த சூழ்நிலையில என்னுடைய பாஸ்டர்ட்ட போய் அவங்க சொல்றாங்க, எப்படியாவது என்னுடைய பையனை வந்து நீங்க என்ன செய்யுங்க, பைபிள் காலேஜில் சேர்த்து விடுன்னு சொல்லி. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, உங்க மகனுக்கு ரட்சிப்பு இல்லை, உங்க மகனுக்கு பாவ பழக்கத்தில் இருக்கிறாரு, இன்னும் போதை பழக்கத்தில் இருக்கிறாரு, அவரை பைபிள் காலேஜில் சேர்க்க முடியாது. அப்பொழுது என் தாயார் சொன்ன காரியம், எப்படியாவது நீங்கள் சேர்த்து விடுங்கயா, அவன் மாறிடுவான், ஆண்டவர் அவனை மாற்றுவான்னு சொல்லும்போது சரி என்று என்ன செய்கிறாங்க, என்னை வந்து ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து விட்றாங்க. இந்த பைபிள் காலேஜில் நான் ஒரு 1.5 வருஷம் இருக்கும் பொழுது எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லை. ஏன்னா ஒரு சில பைபிள் காலேஜுக்கே போனாலும் உங்க மனநிலை அங்கே தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் நல்லா ஜெபிக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறாங்க, எல்லா காரியத்திலும் உங்களால் என்னால் இருக்க முடியல. எனக்கு சிந்தனை ஊரா எப்படா வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா என்னால் பைபிள் காலேஜ் படிக்க முடியல, நான் எப்படியாவது நான் வந்துட்டு உங்களுக்கு நான் கீழ்படிஞ்சு நான் உங்கள் கூட இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, நீ பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு தான் வரணும். இந்த சூழ்நிலையில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பைபிள் காலேஜ் படிக்கும் போதே ஒரு தடவை ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். இந்த சின்ன தவறு பண்ணோன்னே என்ன பிரின்சிபால் என்ன செஞ்சிட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, எவ்வளவு தான் அடித்தாலும் எவ்வளோ தான் சித்திரவனாலும் இரவு நேரத்தில் உட்காந்து எனக்கு லெட்டர் எழுதுவாங்க. அன்பு மகனே, இந்த குடிப்பழக்கத்தில் நீ விடுதலை ஆகணும்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள், இயேசுடைய தான் உன்னை விடுதலையாக்க முடியும். அவர் பாவ பழக்கத்தின் விடுதலை, சாபத்தின் விடுதலை தருகிறவர், போதை பழக்கத்தின் விடுதலை தருகிறவர் இயேசு. இந்த இயேசு உன் வாழ்க்கையில் வந்தால் தான் உனக்கு விடுதலை கிடைச்சு சொல்லி அநேக லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அம்மா இந்த சூழலிருந்து ஆண்டவர் உறுதியாக பிடிச்சி கண்ணீரோட ஜெபிச்சு உங்களோட நடவடிக்கைக்கு ஆப்போசிட்டா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர்களை எழுதிட்டே இருக்காங்க, விசுவாசத்தோட எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அந்த லெட்டர் தான் பாஸ்ட் கையில் கிடைச்சதுன்னு சொல்லி. லெட்டர் தான் பாஸ்ட் கையில் படுத்துட்டு அவர் வந்து பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருப்பார். அப்புறம் செஞ்ச காரணம் இந்த லெட்டரை படிச்சுட்டு அப்படியே என்ன ஸ்டன் ஆகிட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்று பைபிள் காலேஜை முடிச்சுட்டு நல்ல ஒரு ஊழியக்காரனா நான் மாறுவேன்னு சொன்னால் நீ இங்கேருந்து படி, இல்லைன்னா பெட்டியை தூக்கிட்டு போயிருன்னு சொல்லிட்டாரு. அப்பொழுதுதான் எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, கர்த்தர் உனக்கு நல்ல பாடுற தாளந்தை கொடுத்துருக்குறாரு, நீ வந்து கொயரில் சேரணும், ஆனால் நீ என்ன செய்யணும், 3 நாள் உனக்கு ஆண்டவர் உங்க மேலே இறக்கம் பாராட்டி இருக்கிறாரு. இறக்கம், ஏன்னா பாஸ்டர்கிட்டையும் தயவு பாராட்டி இருக்கிறாரு, அதை தாண்டி பாஸ்டம்மாவட்டையும் தயவு பாராட்டி. நீங்கள் எவ்வளோதான் தப்பு செஞ்சாலும் ஆண்டோடைய பாதுகாப்பு உங்க மேலே இருந்து இருக்குது. அந்த இடத்துல பாஸ்டம் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு உங்களை ஊக்குவிச்சிருக்காங்க. சரி, எப்படி ஊக்குவிச்சாங்க அந்த காரியத்தில், எப்படி மனமார்த்த உதவியாக இருந்தாங்க? நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் நான் பாட்டு பாடுவேன். ஓகே, அப்போ என் பாட்டை வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், இவனை வந்து எப்படியாவது கொயரில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு வாட்ச். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு 3 நாள் ஹவுஸ் அரெஸ்ட் போகிறேன், நீ ஃபஸ்ட்டு என்ன செய்ய, நல்லா ஜோம் பண்ணிவிட்டு உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு என்ன செய்ய, நீ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணிவிட்டு 119 சங்கீதம் 5 தடவை எழுதி நீ என்ன பார்க்கவான்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் என்ன செய்யறேன், எல்லாத்தையும் எழுதிட்டு நான் ஜோம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் அழுதி செப்பிக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் சிறு வயதில் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் பாவ அறிக்கை போகிறேன். அப்போ உங்கள் அம்மாவுடைய கடிதம், பாஸ்டரோட ஜெபம், பாஸ்டம்மாவோட ஜெபம் உங்களை கண்டுபிடிச்சி ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு நினச்சதுனால முழங்கால் படியிட வச்சது, கண்ணீர் விட வச்சது, உங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்கு ரொம்ப பயனுள்ளது. ரொம்ப நன்றி ஐயா. தொடருவோம். சோதரம் அந்த பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிற நாட்களில் ஒரு 1.5 வருஷம் நான் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஓ, அப்போ அந்த பைபிள் காலேஜில் தான் அந்த பிரசன்ஸ் உங்களை நடத்தி, அந்த கொயர் தான் என்ன மாற்றி. ஓ, கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அநேக வாலிபர்கள் கோயில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சாட்சியம் மாற போதும். ஆனால் அவங்க எங்கள் பாஸ்டமாக சொன்ன ஒரு காரியம், இது வந்து 2000 பேர் ஆராதிக்கிற ஒரு மகிமையான திருச்சபை. ஓ, அவ்வளோ பெரிய கிரௌட் மத்தியில் கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு ஒவ்வொரு ஜனங்கள் வர்றாங்க. ஆனால் நீ செய்கிற எந்த பாவமும் என்ன செய்ய, இந்த பிரசன்னத்துக்கு தடை வந்துடக்கூடாது. பாஸ்டர் வந்து ஒரு தாயோட ஸ்தானத்தை உங்களை வழி நடத்தி இருக்கிறாங்க. எனக்கு ஆவிக்குரிய தாய் அவங்க தான் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லி அம்மா அவர்களுக்கும் பாஸ்டர் அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு நாமத்தில் என்ன தவறான பழக்க வழக்கத்தில் இருந்தும் என்ன ஒரு மாணவனா உருவாக்கி சமுதாயத்தில் கொடுத்திருக்கீங்களே. ஆமாம், அவங்களுக்கு நன்றி நான் செலுத்துக்கிறேன். அவங்க மாத்திரம் ஐயா மாத்திரம் இன்னைக்கு ஊக்குவிக்கல இன்னைக்கு நான் ஆண்டவரோட நடந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி சொல்லுவோம் அந்த சபைக்காக, அந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுவோம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆரம்ப நாட்களில் நான் ஒரு சில காரியங்களை சொல்ல வரேங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சித்திரவதை பார்த்துட்டு என் கையில் பணத்தை கொடுத்துட்டு சென்னை பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த சென்னை பட்டணத்துக்கு வர்றேன், பணத்தை வாங்கிட்டு வர்றேன். அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து இருக்கிற பணம் பூரா செலவழிஞ்சிருச்சு. ஐயா, நம்ம தொடரத்துக்கு முன்னாடி
அந்த சபை தான் உங்களுக்கு வந்து உங்களை இவ்வளவு தூரம் பழக்க வழக்கத்தில் மாற்றுவதற்கு ஒரு தூணா இருந்திருக்கு. அப்ப இந்த நம்ம வாலிப பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சபையை குறித்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சபையும் அந்த பரிசுத்த வேதாந்தத்தை கற்றுக்கொள்வதை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இந்த போதை பழக்கம் முற்றிலும் மாறுவதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் முற்றிலும் மாறுவதற்கு நம்ம சபையோடு இணைந்து செல்வதுதான் மிக முக்கியமானது. வேத வசனம் தான் ஒரு மனுஷனை மாற்றுதுன்றதை அடிப்படையா சொல்றீங்க, உங்க அனுபவத்திலிருந்து சொல்ல வரீங்க. ஆமா, இயேசுதான் மாற்றும். உண்மையிலேயே நேயர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தரோட பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஐயாவோட சாட்சியிலிருந்து பழக்கத்திலிருந்து மாறலைனாலும் அந்த தகப்பனோட ஸ்தானத்திலிருந்து தேவ மனிதர் கொடுத்த அடைக்கலம், அந்த தாயார் பாஸ்டமா கொடுத்த அடைக்கலம், ரட்சிக்கப்படுற பிள்ளையா இருந்தாலும் அந்த தன்னை பெற்றெடுத்த தாயார் கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு ரட்சிப்பாருன்ற எதிர்பார்த்து வந்ததான அந்த விசுவாச ஜெபம் இன்னைக்கு உங்க சபையில வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறதுக்கு இது ஒரு உபயோகமா இருக்குன்னு நான் சொல்றேன். அது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து ஐயா நம்மோட கூட அந்த அனுபவத்திலிருந்து வந்த சாட்சி சொல்லுவாங்க, கேட்போம். சொல்லுங்க. ஆனால் அந்த போதை பழக்கத்தினால எங்கள் அம்மா கையில் பணத்தை கொடுத்து என்னை அனுப்பிட்டாங்க. இதே சென்னை பட்டணத்துக்கு வந்துடுறேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற பணமெல்லாம் செலவழிஞ்சிருச்சு. ஒரு 500 ரூபா மாத்திரம் இருக்கு. எதுக்காக நீங்க சென்னைக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க அம்மா? நீங்க அந்த பைபிள் ஸ்டடியில இருந்து அங்கிருந்தே வளர்ந்துருக்கலாமே. நான் பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி போதை பழக்கம் இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சரி ஏதாவது ஒரு மனமாற்றம் வரட்டும், இடமாற்றம் வரட்டும்னு நினைச்சு சென்னைக்கு அனுப்புறாங்க. ஓ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஓ, நன்றி, சொல்லுங்க. அப்போ நான் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பல்வேறு பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களெல்லாம் சந்திக்கிறாங்க. அந்த பிளாட்பாரத்தில் தங்கி இருக்கிறேன். அந்த தங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரொம்ப ஃபிட் பாயிண்ட் அடிக்கிறவங்க ஒரு சில காரியங்களே இருந்தாங்க. அப்போ வரும்போது யாருமே உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல. ஓ, அந்த 500 ரூபா வாங்கிட்டு 2 நாள் தான் என்னை தங்குற இடம் கொடுத்தாரு அவர். அப்புறம் என்னை துரத்தி விட்டார். அப்போ நான் சேத்பர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் தங்கியிருந்தேன். சரி, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் அடைக்கலமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருக்குள்ள வராத, ரட்சிப்புக்குள்ள வராத மக்களுக்கு வேற வழியே இல்லை. நீங்க தான் ஒரு அடையாளம். ஆமா. சரி, கடைசியில் பணம் இல்லாமல் இருக்கிற வாட்சு, வாக்குமேன் எல்லாத்தையும் விற்று என்ன குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையில் எதுவுமே கிடையாது. ஒரு சமயங்க என்னை வந்து போஷிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் வந்து அடிக்கடி என்கிட்ட பேச ஆரம்பிப்பார். அவர் எல்லா மதத்தினரும் மனித நியாயத்துக்குள்ள இருக்கிறாங்க சொல்ல வரீங்க. ஆமா, வாழ்த்து சொல்லுவோம் அவங்களுக்கு. எல்லா மதத்தினரா இருந்தாலும் தெய்வத்துக்கு முன்னாடி மனித நேயம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதுதான் உங்களை சாட்சி ஆண்டுக்குள்ள கொண்டு வந்துருக்கு. ரொம்ப நான் தொடருங்க. ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போகிறதுக்காண்டி நான் ட்ரெயினில் போயிருக்கேன். சைதாப்பேட்டையிலேருந்து போய்கிட்டு இருக்கேன். சேத்பட்டை தான் அவர் தங்கி இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து என்ன வச்சிருக்கேன், ட்ரெயின் தட்டில் வச்சுருக்கேன். ஓகே, சரி இறங்கி அவரை பார்த்து சொல்லலான்னு சொல்லி பார்த்துட்டு திரும்புறக்குள்ள ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஓ, எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நமக்கு டிகிரி ஃபெயிலான சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், எப்படியாவது நம்ம வேலை வாங்கிடலான்னு. ஆனால் எதை நான் மேன்மையாக நினச்சேனோ அந்த ட்ரெயின் என்னை விட்டு போகுது. அப்போ நீங்கள் படித்த பதிப்பு எல்லாமே வந்து உங்களை விட்டு போயிட்டே இருக்குது. போயிடுச்சு, இன்னும் போகிறது நிற்கலை. கடைசியில் பார்த்தா என்னை அதோடு அப்செட் ஆகிட்டேன். ஒரு பைத்தியக்காரன் கூட நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 6 மாதம் இந்த சென்னை பட்டணத்தில் எப்படி இருந்தேன், இதுவரை எனக்கு தெரியல. அப்போ ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மனிதனுடைய நிலையும் இதே நிலைமை தான். நிலைமை இல்லை. என்னை பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு மனுஷனை தெரியும். போலீஸ்காரன் பிடிச்சி வச்சு அடித்து ஜெயிலில் வச்சுருவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து சாப்பாடு கேட்டு பிச்சை எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிச்சை கேட்கும்போது ஒரு 50 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு எப்படியாவது ஊருக்கு போகலான்னு திரும்பி வரலான்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் ஒரு தடவை நினைச்சு போக முடியாது. ரொம்ப நன்றியா. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாதிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க. ரட்சிப்பதற்கு உதவியா சபை எப்படி, தாயார் எப்படி உதவியா இருந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதை தாண்டி ஒரு இன்னொரு காரியத்தை நாங்கள் கேட்குறோம். உங்களோட உடன் பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? நீங்கள் சொந்த ஊரில் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட உடன் பிறந்தவர் என் தம்பி மாத்திரம்தான். தம்பி மாத்திரம்தான். அப்போ நான் இவ்வளவு தகப்பனார், தாயார், அப்புறம் நீங்களும் உங்களுக்கு அடுத்த தம்பி மட்டும்தான். ஓகே, யாரும் இல்லை? ஆமாம், யாரும் இல்லை. ஓகே, என்னுடைய இந்த பழக்கத்து நிமித்தமாக என் தம்பி மிகுந்த வேதனை. ஓகே, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வீடு இல்லை. அதனால என்னுடைய தம்பி என்ன சொன்னா, எங்க சித்தி மூத்தரா இருக்கிறதுனால குடும்பமே ஒட்டு மொத்தமா சிதறி போச்சு. ஓகே, எங்க வீட்டுல வந்து இப்ப தம்பி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? இப்ப தம்பி ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்கிறாங்க. நல்ல ஒரு மனைவியை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க டிஃபென்ஸ்ல வேலை செய்யறாங்க. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்து இன்னைக்கு கத்தருக்குள்ள வந்ததுனால எல்லாம் அந்தஸ்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம். அந்த சென்னையில இருந்து மறுபடியும் நான் தொடர்றேன் ஐயா. அந்த பழக்கங்களும் அந்த சென்னை வாழ்க்கை மட்டும்
ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புக்கு உதவியா இருந்ததை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க திரும்ப. சென்னையிலேருந்து போகும்போது ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பின்மாற்றத்தில் போய் கடைசியில் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. என்னால் வந்து இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய எப்படியாவது நான் ஊருக்கு போக சொல்லிட்டு முடியாது. ஆனால் ஒரு சமயம் என்ன ஏறாமல் ஒரு ட்ரெயின் ஏறி என்ன செஞ்சுட்டேன், நான் திண்டுக்கல் போயிட்டேன். திரும்ப சொந்த ஊருக்கு போய் சொந்த ஊருக்கு போகலான்ட்டு போகிறேன். நான் போகும் பொழுது தான் நான் அந்த வழியில சர்டிஃபிகேட் இழந்துட்டீங்க. ஆமாம், மற்ற எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. எல்லாவற்றையும் இழந்துட்டேன். பட் சுய நினைவையும் இழந்துட்டீங்க. இருந்தது கொஞ்சம் நஞ்சம் இழந்துட்டீங்க. எல்லாத்தையும் இழந்து வேலையும் இல்லை. ஒரு கெட்ட குமாரன் எப்படி போனால் அது மாதிரி போகிறேன் வீட்டு போட்டி. ஆனாலும் திரும்பி சொந்த ஊருக்கே போகலான்னு போகிறேன். சொந்த ஊருக்கு போகிறேன். சொல்லுங்க எப்படி சொந்த ஊருக்கு போகிறது அனுபவம். இந்த இடைப்பட்ட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சென்னைக்கு போய் அவன் எத்தனையோ மாதம் ஆச்சுப்பா, அவன் எப்படி இருக்கான்னு தெரியல, எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது மாமா சொன்ன சென்னை தாயோட ஆதங்கம். சென்னை என்பது கடல் மாதிரிக்கா, அதில் தம்பியை போய் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, உயிரோடு இருந்தால் திரும்பி வருவார், இல்லைன்னா என்ன செய்யும், மறித்துட்டான்னு நினச்சிக்கல வேண்டியதே. உயிரோடு இருக்கும்போதே மறிச்சிட்டான்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. அப்போ என் தாயாருக்கு மிகுந்த வேணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு மறுபடியும் என்ன சொன்னா சொந்த ஊருக்கே கொண்டு வந்தார். எல்லாரும் கைவிட்டாலும் உன்னை பெற்றெடுத்த தாயார் இருதயத்தில் கத்தர் விடாப்புடியா ஜெபிக்க வச்சு அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவையா. தொடருங்கய்யா. எனக்கு வந்துங்கய்யா அந்த நாட்களில் வந்து இயேசுவை என்ன செய்வேன்னு, அந்த நேரத்தில் இயேசுவை காட்டின போதையை தான் அதிகமாக நேசிச்சேன். எத்தனையோ ஊழியர் பழக்கம் வந்துருச்சுன்னா தெய்வத்தையும் உலகத்தையும் மனிதரையும் நம்ப தெரியல, யோசிக்கவே தோணல. அது மட்டும்தான் உயர்ந்ததா இருந்தது. எத்தனையோ ஊழியக்காரர் என்னை பார்த்து பேச வருவாங்க. அப்பெல்லாம் அவங்கள்ட்டலாம் சொல்ல, எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், எப்போ பார்த்தாலும் இயேசு போதையை விடு, அதை விடு, இதை விடு, இதுக்கு சொல்கிறீங்களே, எவ்வளவு நல்லா இருக்கேன், எதுக்கு போட்டு எனக்கு போட்டு இந்த போதை பழக்கத்தை மாற்ற சொல்கிறீங்க, நான் இப்படியே இருந்து செத்துறேம்மா அப்படின்னா எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எத்தனையோ ஊழியர்கள் எனக்காக அவங்க கண்ணீரோடு செபிச்சிருக்காங்க. அப்போ அநேக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இடைப்பட்ட காலத்தில் அந்த போதையில் சில பேரை ரொம்ப கலாட்டான வழியில் நடத்துனீங்கன்னு சொன்னீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கய்யா. போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரை என்ன செஞ்சிருவேன்னா, எனக்கு கோவம் வந்துடும். நடு ரோட்டில் என்ன செய்வேன்னா திட்டிடுவேன், அடிச்சிடுவேன். மிகவும் அந்த கோவம் பயங்கரமான கோவம் வரும் அந்த போதை பழக்கம் இருக்கும்போது. ஆனால் அந்த நாட்களில் வந்து அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா என்னை வந்து என்ன செய்ய அடிப்பாங்க, ஒரு சிலத்தில் என்ன செய்வாங்க திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வீடுகளை விட மாட்டாங்க. அப்போ என் தாயார் என்ன செய்வாங்கன்னா, என் தாயார் மட்டும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த தங்கியிருக்கிற நாட்கள் அவங்கள மட்டும் தங்க வைப்பாங்க, என்ன விரட்டி விட்டுருவாங்க. அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்பாரத்துலையும் அநேக நேரத்தில் வந்து கடைகள் என்ன செய்ய படுத்திருப்பேன். மிகுந்த வேதனையோடு சூழ்நிலை. நல்ல சுயநினைவு இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா சொல்வேன், இந்த போதை பழக்கத்தெல்லாம் விடணுமா, எப்படியாவது நான் விட்டுறேன், என்னால் நீங்களும் கஷ்டப்பட நினைச்சேன். ஆனால் அந்த நேரம் வரும்போது என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. ஓகே. ஆனால் ஒரு விதத்தில் நீங்கள் மனம் திரும்பி தவறான பழத்தில் வரணும்னு துடிக்கிறீங்க, ஆனால் உங்களை அந்த அழுத்தத்திலிருந்து முடியல. அந்த பாவ பழக்கம் என்னை அடிமை, அதாவது பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். போதை பழ வாலிபர்களையும் அநேகரை குடி பழக்கத்துக்கு ஆண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். கொஞ்சம் நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நீங்கள் அந்த ஆண்டவர் வந்து உங்களை எப்படி தொட்டார்ன்றதை மட்டும் சொல்லுங்கய்யா. இவ்வளோ பழக்கத்திலிருந்து எப்படி அந்த மின்னல், ஒரு முறை சொன்னீங்க நீங்கள், மின்னல் போல தாக்கி ஆண்டவர் என்னை மீட்டு எடுத்தார்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சரியான உங்களை ஆண்டவர் திருப்பி பழக்கத்தில் மாற்றத்தை கொஞ்சம் நல்லா நேயர்களுக்கு புரியும்படியாக சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த பிரின்சிபால் என்னைய பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்னை வந்து என்கொயரி பண்ணி முடிச்சிட்டோம். அந்த படிக்கிற காலேஜில் திரும்பி அந்த காலேஜ் அனுபவத்துக்குள்ளே வரேன். அப்போ என்னை வந்து என்ன செய்கிறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் போட்டாங்க. நீ போய் ஜோமன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர்னு சொல்லிட்டாங்க. நான் தேவ சமூகத்தில் மேலே உட்காந்து நான் அழுது கண்ணீரோடு நான் ஜோம் பண்ணுறேன். அடவர் என்ன சின்ன வயசு இருந்த பாவங்களையெல்லாம் எனக்கு மன்னிங்க, என்ன இனி நான் நினச்சி பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு பின்பதாக ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு டீம் வந்தாங்க. ஓகே. எங்கள் பைபிள் காலேஜ் அநேகர் என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாம் நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, இப்போ தான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் பாவம் மன்னிப்பே வாங்கியிருக்கிறேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெறாதவங்க யார் யார் அவங்கெல்லாம் முன்னாடி வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் என்ன செய்கிறேன், முழங்கால் போட்டிட்டு போய் என்ன செய்கிறேன், நானும் எனக்கு பரிசுத்த அபிஷேகம்னு சொல்லி நான் முழங்கால் போட்டிருக்கேன். அப்போ அந்த ஃபாரினர் டீம் வந்து ஒவ்வொருத்தர் தலையில் கை வச்சா ஜோமெண்ட் வராங்க. ஏன் தலையில் கை வச்ச உடனேவும் எனக்குள்ள ஒரு வல்லமை இறங்குச்சு, அபிஷேகம் இறங்குச்சு. என்னை விடுத்து ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஏதோ ஒன்று என்னை விட்டு விலகி போனது. அது ஒன்று தேயா என்னுடைய வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனத்தில் வச்சு என்னை நரகத்துக்கு தள்ளின பிசாசு என்பதை நான் பின்னாடி தான் அறிந்து கொண்டேன். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கினாரோ அன்றிலிருந்து எல்லா சங்கிலியும் கத்தரை உடைச்சு போட்டேன். கொஞ்சம் கவனிப்பேன். அந்த காலேஜில் தான் வந்து
வெளியிலிருந்து வந்த மிஷினரிகள் மூலமா பரிசுத்தாவின் கூட்டத்துக்குள்ள நடத்தும் போது பரிசுத்த ஆவியை அநேகருக்கு பெற்றுக்கொள்றதுக்காக ஜெபிக்கும் போது உங்க மேல கை வச்சு ஜெபிக்க வரும்போது நீங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுறீங்க. அப்ப நிரப்பப்படும் போது உங்க உடல் ரீதியா மன ரீதியா ஒரு பெரிய மாற்றம் அறியாமலே மாற்றம். அப்ப உங்களுக்குள்ள இருந்த அந்த குடிக்கணும் கஞ்சா பிடிக்கணும்ன்ற பழக்கங்கள் எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அதுதான் உங்களோட அனுபவம். எவ்வளவுதான் சர்ச்சுக்குள்ள போயிருந்தா கூட பரிசுத்த ஆவி பெறல அப்படின்னா மனமாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை, விடுதலைக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நன்றியா. அந்த அனுபவத்தை என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே டோட்டலா நீங்க பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் இருந்தீங்க அதை மட்டும் கொஞ்சம் விளக்கமா குடிக்கிற எண்ணெய் என்ன மட்டும் போயிடுச்சு, சுத்தமாவே இல்ல. சுத்தமா இல்ல. எத்தனை பேர் கொண்டு வந்து கொடுத்தாலும் அது என்ன தோணல, குடிக்கணும் எண்ணம். அதுக்கு முன்னாடி இருந்த அந்த அழுத்தம் இல்ல. ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். உங்களை அறியாமலே ஜெபிக்க வந்துருச்சு, உங்களை அறியாமலே வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன், உங்களை அறியாமலே கதற ஆரம்பிக்கிறீங்க. அப்ப எப்படி கதறி ஜெபிச்சீங்க? அந்த தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். நடந்த காரியங்களை நினைச்சு பாக்குறேன். எப்படியெல்லாம் நம்ம அம்மாவை சித்திரவதைப்படுத்தணும், எப்படியெல்லாம் நம்ம. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு வந்து கடந்து வந்த பாதையில் இருக்கிற அந்த உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் மீண்டு வரதுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஓ இவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறோம் உணர்த்துதலே கொடுக்கிறார். பரிசுத்தாவிக்கு நன்றி சொல்லுவாங்க. அநேக பிள்ளைகள் பரிசுத்தாவை பெற்று உங்க சாட்சியை கேட்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வாங்கயா. சபைகள் பரிசுத்தாவில நிரப்பப்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குயா. தொடர்ந்து சொல்லுங்கயா. அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்த பிறகு எல்லாமே மாறிடுச்சு. ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், உபவாசமா நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கே சேஞ்சா இருக்கு. எப்படி நம்மளா இப்படி செஞ்சோம்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆண்டவருக்கு எனக்கு நல்ல நெருங்கி தொடர்பு வந்துச்சு. அப்போ இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க காத்திருக்கல, அதை பத்தி யோசிக்கல. ஆனாலும் அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள எல்லாரும் நடத்தும் போது உங்களை அறியாமலே கர்த்தர் விடுவிக்கணும்னு பிளான் பண்ணிருக்க. ஆண்டவரே பிளான் பண்ணி எப்படி தாயார் கருவிலேயே வந்து பிறக்கும் போதே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கதறி தொடர்ந்து ஜெபிச்சிருக்காங்களோ அப்ப அந்த பரிசுத்தாவியில் உங்களை நிரப்பி நடத்தணும்னு ஆண்டு விரும்பி இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நன்றியா. தொடர்ந்து சொல்லுங்கயா. ஆண்டவர் என்னை விடுதலை ஆகணும். 1.5 வருஷம் கொயரில் பாடுறது, ஆராதிக்க அந்த நாட்கள் எனக்கு மிகவும் கோல்டனான நாட்கள். அந்த நாட்களை நான் ஜெபிச்சுட்டு போகும்போது காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு நல்லா போய் நிற்கும்போது எனக்குள்ள ஆவியான என்ன வார்த்தை கொடுப்பாரோ அதே தான் எங்கள் பிரின்சிபல் எனக்கு. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் அவரே நடத்துறாரு. அவர் எப்படி இல்லை எந்த நேரத்திலேயே பேசுவார் உங்களோட, எப்படி பேசினாரு? இரவு நேரங்களே ஜெபித்து கொண்டிருப்பேன். ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். துக்கம் சந்தோஷமாய் மாறும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். அடுத்து நான் காலையில் நான் போய் சர்ச்சில் போய் கோயிலில் பாடிட்டு முடிய போகிற ஸ்டேஜில் எங்கள் பிரின்சிபல் அதே வார்த்தை தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். அப்போ ஆவியானவர்கிட்ட முழங்கால் படிட்டு மணந்து அந்த கதறி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட ஆண்டு என்ன வார்த்தை பேசினாரோ அதே வார்த்தை அடுத்த நாள் தீர்க்கதரிசனம் பேசுறாரு. எனக்கு பாருங்க எவ்வளவு பெரிய வெளிப்பாடு. ரொம்ப நன்றியா இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், பரிசுத்தாவிக்கு நன்றி சொல்லுவோம். சபையில இருக்கிற அநேக பிள்ளைகள் வந்து அபிஷேகத்தை பெற்று முன்கூட்டியவே கர்த்தர் பேச போறாருன்றதை தெரிஞ்சுக்க போறாங்க. ஐயா பரிசுத்த ஆவியான இல்லாம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதுன்ற உங்க சாட்சியிலிருந்து சொல்றீங்க. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துற பரிசுத்த ஆவி. ரொம்ப சந்தோஷம்யா. நேயர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஐயாவோட சாட்சியிலிருந்து எவ்வளவு வருஷங்கள் சபையில் இருந்தாலும், எவ்வளவு முன்குறிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் எத்தனை பேர் ஜெபிச்சிருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மிஷினரிகள் மூலமாய் தொடப்பட்ட அடுத்த நாள்லேருந்தே ஜெபிக்கணும்னு தூண்டி இருக்கிறாரு. ஜெபிக்கும் போது வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாள் அதை உறுதிப்படுத்துறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமா பயன்படுத்தியிருக்க அந்த பிரின்சிபல் மூலமா பயன்படுத்தியிருக்க ரொம்ப நன்றி சொல்லலாம். கர்த்தரோட ஆண்டுடைய பிள்ளைகள் சபைக்கு வர்றது முக்கியம்தான், சபையில இருக்கிறது முக்கியம் தான், வேத வாசிக்கிறது முக்கியம் தான். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஒரு முக்கியம் என்பதை ஐயாவோட சாட்சியிலிருந்து நம்ம கண்டுகொள்றோம். கண்டிப்பா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உதவியா இருப்பீங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து ஐயாவோட அந்த பரிசுத்த ஆவி இன்னும் எப்படிலாம் நடத்தினார் என்றதை நம்ம கேட்போம். ஐயா நீங்க தொடர்ந்து சொல்லுங்கய்யா. வேதாம கல்லூரி முடித்து வரும்போது ஆவியானவர் என்னை அளவில்லாமல் நிரப்பி அநேக ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைகள் என்னை பலப்படுத்தி அனுப்புனது. ரொம்ப வேதாம கல்லூரி முடித்து நான் கடைசி நாள் ஜெபம் பண்றேன். எங்க பாஸ்டர் ஜெபம் பண்றாரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எந்த பட்டணத்துல பைத்தியமா இருந்தனோ அதே பட்டணத்தை நான் ஊழியக்காரனா போறேன். ஓ அப்ப அபிஷேகம் நிரப்பப்பட்ட அடுத்த நிமிஷமே நீ ஊழியத்தை செய்யணும், உங்களை பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக புறப்படுற எண்ணத்தை கொடுத்திருக்கிற சுவிசேஷம் அழைப்பு ஆண்டவர் எனக்கு தந்து அப்படி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்களேன், முன்கூடியே முன்குறிச்சது. ரொம்ப நன்றி சொல்லுவோம் ஐயா. அப்ப எங்க பிரின்சிபால் வந்து அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ்ல சொல்றாரு, இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரன் பர்சன் கனவோட நினைக்கல, இவனை நானே அனுப்பிவிட நினைச்சேன். பாருங்க அவங்களால திருத்த முடியலன்னு முடியுமா முடியாதுன்னு யோசிச்ச இடத்துல ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நினைச்சு அவங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமா ரொம்ப நன்றியா. இவங்களுடைய தாயாருடைய கண்ணீர்,
அநேகருடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்னைக்கு அவனை ஊழியக்காரனா அனுப்புறேன்னு சொல்லி அவர் என் தலைமையில கை வச்சு நீ உண்மை உத்தமா நடந்தேனா பவுலை போல தீமோத்தேயை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி என்னை ஜெபம் பண்ணி அனுப்புறாரு. யார் அந்த பிரின்சிபல்? எங்க பிரின்சிபல். ரொம்ப சந்தோஷயா. அந்த பிரின்சிபலுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு நன்றி சொல்லுவோம், அந்த பைபிள் காலேஜுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். பாருங்க, திருத்த முடியுமா முடியாதான்னு ஒரு மாணவனே ஆண்டவர் பரிசுத்தாவில நிரப்பின உடனே அவரே சாட்சி சொல்லி வழி நடத்தி உன்னை தீர்க்கதரிசியாக ஒரு அப்போஸ்தலனாக உன்னை புறப்பட செய்வார்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புற அளவுக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அனுபவத்தை குறித்து? இப்போ சொல்லும் போது எப்படி சொல்றீங்க? இந்த நேயர்களுக்கு சொல்லுவீங்க, இப்போ வந்து கர்த்தரோட பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுவீங்க? பரிசுத்த ஆவியானவர் கூட பெற்று கொண்டுட்டா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவரே நடத்துறார். சகல சத்தியத்துல நடத்துகிறார் என்ற வார்த்தை உங்களோட நடத்தினதை பார்க்கிறேன். ரொம்ப நன்றியா. கர்த்தர் நல்லவரிங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். அன்றிலிருந்து இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆவியானோடையே நடக்க கர்த்தர் எனக்கு. ஐயா, ஒரு சின்ன காரியம், நீங்க ரொம்ப பாடல் அழகா பாடுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் ஐயா, கொஞ்சம் ஒரு சரணத்தை மாத்திரம், கொஞ்சம் அந்த அனுபவ பாடல்களை ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுங்களேயா. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. ஆகா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. நீங்க சுவிசேஷகரா சென்னைக்கு புறப்பட்டு வந்ததை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் ஐயா. அந்த சென்னைக்கு புறப்பட்டு வந்ததுக்கு நீங்க பாதிக்கப்பட்ட அது பகுதியில எப்படி சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிங்க, எப்படி அந்த தரிசனத்தோட வந்து செயல்பட தொடங்கினீங்க, அதை வச்சு நம்ம பேசுவோம். இந்த வேதாம் கல்லூரி முடிச்சுட்டு நான் போறேங்க. வேதாம் கல்லூரி முடிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் என்னை கொடுத்து அழைப்பும்படி சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும்னு போறேன். எனக்கு என்ன பாரம்னா, ஐயா உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம இவ்வளோலாம் தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளோ பாதிப்பு நடத்தணுமே, நமக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் வரலையா? இல்லை அந்த துக்கம் வரலையா? அந்த வெக்கம் வரலையா? எனக்கு அந்த கூச்சம் வரல, அவங்களுக்கு ஜனங்களுக்கு குறிச்ச பாரம் எனக்கு இருந்துச்சு. ஓ, அப்போ பரிசுத்தாவி பெற்றதுக்கு அப்புறம் உங்க மேல இருந்த எல்லாம் மாறி போச்சு. ஜனங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லி ஆகணும்ன்ற ஆர்வம் ஆவியான கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றியா. அநேக ஊழியர்கள் எழும்ப போறாங்க உங்க மூலமா, சாட்சி கேட்டு சுவிசேஷங்களை எழும்ப போறாங்க. ரொம்ப நன்றியா. தொடர்ந்து பேசுவோம். அப்போ என்ன செஞ்சேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிரேயர் செல் ஆரம்பிச்சேங்க. இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில ஒரு சின்ன பிரேயர் செல் ஆரம்பிச்சு. எந்த இடத்துல ஆரம்பிச்சுங்க? எப்படி ஆரம்பிச்சுங்க? ஸ்தோத்திரம். 2000 யார் உங்களுக்கு உதவியா இருந்தாங்க? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரேயர் செல் ஆரம்பிக்கன்னு சொல்லி என் இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு சகோதரி வந்து என்னை பார்க்க வர்றாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிரேயர் செல் நடத்துறீங்களான்னு சொல்லி அவங்களே கேட்டாங்க. ஓ, எந்த ஏரியா? ஜெபத்தை கத்தர் கேட்டாங்க. எந்த ஏரியாவில்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரமெடுத்துறை பக்கத்தில், பாறைத்தருன்னு சொல்லி எங்கள் ஊர் பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பேர் சொல்லுங்க. உத்தமபாளையத்தில். சொந்த ஊர்லயே முதல் தொடங்குறீங்க. ஆமாம், உத்தமபாளையத்தில் ஒரு சின்ன கிராமம். உத்தமபாளையம் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் டவுன் மாதிரி தான். ஓகே. அந்த உத்தமபாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் தேட்டர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க விசுவாசி வீட்டில் பிரேயர் நடத்த, கர்த்தர் ஒரு விசுவாசி எழுப்பி இருக்குது பாருங்களேன். அங்கே போய் என்ன சரி பிரேயர் நடத்த ஆரம்பிச்சும் போது அப்போ நான் சொல்லுவேன், இங்கே குடிப்பழக்கத்தில் பாவப்பழத்தில் அடிமைப்பட்டவங்களை நீங்கள் அழைச்சி கொண்டு வாங்க, ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் விடுதலை தருவான்னு. அப்போ அநேகருடைய கணவன்மார் குடிப்பாங்க அந்த இடத்துல. ஓகே. அப்போ எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டேன்னு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் விட ஆரம்பிச்சாங்க. என்னுடைய சாட்சியில் என்ன சொல்லுவேன்னா, எங்கள் அம்மா எனக்காக 9 வருஷம் கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. நீங்களும் உங்கள் கணவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க? நீங்க தாயாருக்கு இருக்கிற பாதிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள், கணவர்மார், மற்றவங்களுக்கு இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்ல வரீங்க? அவங்களோட தாயோட பாரத்தை என்ன சொல்ல வரீங்க? ஒன்றை அறிந்து கொள்ளணும், குடிகாரனுடைய நிலைமையை நம்ம அறிந்து கொள்ளணும். கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு, அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அவனுக்கு குடிக்கணும், அவன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு, குடிக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யணும் இருந்தாலும் ஒரு மனசு என்ன செய்யணும், குடிக்க வேணாம்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப ஒரு மனிதருக்கு 2 மனசு இருக்கு. ஒரு பிசாசு ஆண்டவரும் போராடிட்டு இருக்கிறாங்க. நல்ல வழியில வாழணும்னு ஒரு மனசு ஆசைப்படுறாங்க,
அது முடியாதபடி பிசாசு ஓடிக்கிட்டு இழுத்துட்டு இருக்கிற போயிடும். பிசாசு இழுத்துட்டு போயிடும். கட்டப்பட்ட அவனால காலை இழுத்து குடிக்காம இருக்க முடியாது. நரம்புகள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஓகே. எதை வேணா உடைப்பா, எதை வேணாலும் செய்வா, என்ன வேணா. அப்போ ஒரு தாயாரோ சகோதரிகளோ தொடர்ந்து ஜெபிக்கும் போது உங்களை மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க. கொஞ்சம் பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிச்சுதான் பாடுகளை சகிச்சுதான் மாத்தணும். ஓகே. ஏன்னா அந்த ஆத்துமா பலன் தருவார். ஆத்துமா விளையேற பெற்றது. உங்க தாயார் கொடுத்த பலன் கொடுத்த மாதிரி ஜெபிக்கிற தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பலன் தருவார்னு சொல்றீங்க. கெச்சமனே தோட்டத்துல பலப்படுத்துற மாதிரி பலப்படுத்துவார்னு நினைக்கிறேன். பலப்படுத்துவார். ரொம்ப நன்றியா. தொடர்ந்து சொல்லுங்க. அந்த நாட்கள்ல நாங்க ஜெபித்த பொழுது அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அந்த ஜெபானஸ் வளர்ந்து ஆரம்பிச்சு, அதே மாத்திரமல்ல அநேக இடங்கள்ல மாறி மாறி என்ன பிரேயர் நடத்த ஆரம்பிச்சோம். ஓகே. அதே மாதிரி அந்த நாட்களுக்கு சுவிசேஷ கூட்டங்கள்ல ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிச்சார். போற இடம் பாருங்க, மாற்றத்தை கொண்டு வந்தாரு. ஒரு வீட்டு கூட்டத்தை தொடங்க வச்சாரு. சில குடும்பங்களிலிருந்து ரட்சிப்பு வாலிபர்களும் மற்றவங்களும் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதை தாண்டி தொடர்ந்து சுவிசேஷ பிரயாணத்தையும் தொடங்கி வச்சாரு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். தொடர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2006 நினைக்கிறீங்க, இதே சென்னை பட்டணத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஆண்டவர் பெரிதான ஒரு பக்கம் சுவிசேஷ சொந்த ஊர்ல நடந்துகிட்டே இருந்தாலும் நமக்கு பாதிப்பு கொடுத்ததான பாதிக்கப்பட்ட சென்னை பட்டணத்தை மறுபடியும் நோக்கி யோசிக்கிறீங்க. சென்னை பட்டணத்துக்கு ரொம்ப நன்றியா. சொல்லுங்க. 2006 நினைக்கிறீங்க, 2006 நினைக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜ்குமார் இங்க இருக்கிறாரு. ஓகே. கிருபாக்கள் டாக்டர் ராஜ்குமார் மூலமா தான் அவர் வீட்டுக்கு தான் வர்றேன். பல ஊழியர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குற மனிதர். அடைக்கலம் கூட ஒரு மனிதர் அவர். உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இருக்கிறார். ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுல தங்கிட்டு திருநீர் மலையில பாஸ்டர் பேதுரு, இப்ப அவர் இல்ல, அவர் தான் என்ன செஞ்சாருன்னா முதல்ல அவர் சபையில என்ன பயன்படுத்தினார். முதல் திருநீர்மலை பாஸ்டர் தான் என்ன பயன்படுத்தினார். பாஸ்டர் பேர் என்ன சொன்னீங்க? பாஸ்டர் பேதுரு. பாஸ்டர் பேதுரையா தான் உங்களுக்கு வாய்ப்பு சென்னையில கொடுக்குறாரு. அந்த மீட்டிங்ல நடந்த அனுபவத்தை சொல்லுங்க. அந்த மீட்டிங்ல அவர் என்னுடைய சாட்சியை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணது அவருக்கு மிகவும் ரொம்ப தொடுதலா இருந்திருக்கு. முதல்ல ஊழியக்காரருக்கு சந்தோஷமா இருந்து சந்தோஷம். அவருக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஓகே. அவர் அதை கேட்டதுல இருந்து என்னை எத்தனையோ இடத்துக்கு என்ன செய்ய. அப்ப சென்னையில அந்த ஐயா தான் உங்களை பல இடங்கள்ல ஜனங்க ரட்சிப்பதற்காக பயனுள்ள பாத்திரமா மாறி இருக்கிறார். பவுலுக்கு வந்து ஒரு பர்ணமா இருந்த மாதிரி அவ்வளவுதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 இடத்துக்கு கூட அவர் அனுப்பியிருப்பாரு. அப்ப அநேக ஊழியர்கள், அநேக சுவிசேஷர்கள், வாலிபர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உதவியா இருக்கிறதா நீங்க வெளிப்படையா சொல்ல வரீங்க. கண்டிப்பா. அந்த ஊழியக்காரனோட கூட இருந்து அப்படி வந்து அவர் எனக்கு தோல் கொடுத்தாரு. அப்ப எத்தனையோ ஊழியக்காரர்கள் மேல் குற்றச்சாட்டுகள் சொல்றதெல்லாம் ஒரு பக்கத்துல சரியானதா இருக்குதோ இல்லையோ, ஆனா ஊழியர்கள் உண்மையான காரியத்தை உண்மையா வளருவதற்கு உதவியா இருக்கிறாங்க ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க அழுத்தமா சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. அருமையான பேதுரு பாஸ் அவங்களுக்கு, அவங்க குடும்பங்களுக்கு ஆண்டவரா உங்களுக்கு உதவி செஞ்ச நிறைய ஊழியர்களை நன்றி சொல்ல வரேன். நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ இடங்கள் என்னை பயன்படுத்தின எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஓகே. ஏன்னா அறிமுகம் தெரியாது, யாருன்னு தெரியாது, சாட்சி எப்படிப்படாலும் தெரியாது. ஆனா ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை நம்பி அவங்களுடைய ஜனங்க வந்து உட்கார்றாங்க. பெரிய விஷயம். ஆண்டவர் பெரிய. அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது? என்ன ஆண்டவர் செஞ்சார் சொல்லுங்க. அந்த மீட்டிங்ல அவருக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். கடைசியில பார்த்து அதே மாதிரி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே இடத்துல ஒரு இடத்துல இடம் வாங்கி இன்னைக்கு ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பிடுறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்தையும் கொடுத்திருக்காரு. சொல்லுங்க. அதே மாதிரி போகிற இடங்கள்ல ஆண்டவர் ஒரு சில அற்புதங்கள்லாம் ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சு ஆரம்ப காலங்களில். அதை தொடர்ந்து வர கிட்டத்தட்ட சென்னை பட்டத்தில் அநேக இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஒரு பெரிய ஆட்சியர். எந்த சென்னை பட்டணத்தில் பைத்தியமாக அலைஞ்சனோ அதே பட்டணத்தில் கர்த்தர் ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கி நான் தாம்பரத்தில் ட்ரெயின் ஸ்டேஷனில் ஏறும்பொழுது அப்படியே கையில் பிடிச்சிக்கிறேன், ஆண்டவரே இதே இடத்துல நான் பைத்தியமாக அலைஞ்சினப்பா, இன்றைக்கி ஏசப்பா என்னை விடுதலையாக்கி என்னை ஊழியக்காரனாக மாற்றி இன்றைக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறேன். இது நினைக்கும் போது கண்ணிருந்து கண்ணீர் வரும், மர்ம வேதனைப்படும். ஒரு நேரம் சாப்பாடு கூட என்ன செய்வேன்னா பிச்சை எடுத்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு எனக்கு கனமான இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கும் போது என் கண்களிலிருந்து கண்ணீர். 10 ரூபாய்க்கு எவ்வளவோ இடங்கள் அழுதுருக்கிறேன். ஒரு சில காரியங்கள்லாம் சொல்ல விரும்புகிறேன். நைட்டில் எனக்கு சாப்பாடு. சொல்லுங்க. நைட்டில் சாப்பாடு. ஒரு வயசான பாட்டியம்மா இங்கே இருந்த நாட்களில் பிச்சை எடுத்துகிட்டு வந்து அந்த பிச்சை எடுத்த சாப்பாடெல்லாம் ஒன்றா போட்டு 2 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த 2 ரூபா கூட என்கிட்ட இருக்காது. அங்கே கூட படுத்துருக்கிற பசங்க தான் என்ன செய்வாங்க, நைட்டில் கூட்டு போய் அந்த சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. சுயநிலை வந்து அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் வாழ்ந்த நாட்கள். அப்போ நினைப்பேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் வாழ்ந்த என்ன இன்னைக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சுருக்கிறீங்க. அதே என் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தமாலயத்தில் கஞ்சாவை நடு ரோட்டில் குடிச்சிட்டு நடந்த நாட்கள் உண்டு. ஒரு பைத்தியக்காரனை போன மாலையை போட்டு சுற்றுவேன். எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, ஏசுன்னு அவங்க அம்மா போகிறாங்க பார், பைத்தியம் அழைக்கிறாங்க. ஊழியக்காரன் சொல்லுவாங்க ரோட்டில் அடி வைத்தான் சாவன்னு சொல்லுவாங்க. அநேகர் ஏளனா பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் தாயாருடைய கண்ணீரின் செபம், அநேக ஊழியர்களுடைய செபம்
கர்த்தர் என்னை விடுதலையாக்கி எந்த பட்டணத்தில் பைத்தியமாக இருந்தனோ அதே பட்டணத்தில் இதே கையில் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து இயேசு உண்மையான தெய்வம், இயேசு என்னை விடுதலையாக்கினார். இயேசு உயிரோடு இருக்கிறாருக்கு சாட்சி வேறு யாரும் இல்லை, இந்த செல்வகுமார் தான் உயிரோட சாட்சி. என்றைக்கும் மறிக்க வேண்டிய நான் ஒரு சமயம் ட்ரெயின் ஏறி படுத்துட்டேன். அது விஜயவாடா போயிடுச்சு. விஜயவாடா போயிட்டு அங்கே ஒரு சத்தம் கேட்குது, இந்த ட்ரெயினை விட்டு இறங்குன்னு சொல்லி. அந்த ட்ரெயினை விட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் ஏறி மறுபடியும் வந்தேன். அன்றைக்கு மாத்திரம் அந்த சத்தம் கேட்கல, இன்றைக்கி மறித்து போயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம், என் தாய்க்கு மரணத்துக்கு ஒரு அடி தூரம். பிசாசு எங்களை நாரடிச்சிட்டான். பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தேவன் தங்களுக்கு கிருபையை போக்கடிக்கிறாங்க வசனம் சொல்லி. தேவன் எனக்கு கொடுத்த கிருபை எல்லாவற்றையும் இழந்து, நான் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கும்போது கூட கர்த்தர் என்ன செய்ய கைவிடலை. பைத்தியமாக இருந்த நாட்குள்ள கர்த்தருடைய கண்கள் என்ன நோக்கம் வந்து ஏதோ ஒரு திட்டத்தை வச்சு தான் கர்த்தர் என்ன செஞ்சேன் என்னை விடுதலையாக கொண்டு வந்தேன். இன்றைக்கி என்னுடைய எத்தனையோ பேர் போதை பழக்கத்துக்கும் குட்டிக்கும் கஞ்சாவுக்கும் மாத்திரைக்கும் ஊசிக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபர்களை பார்க்கும்போது இருதயம் உடையுது. சபையானது இன்னும் அதிகமாக நம்ம அப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு அனுப்பிக்கணும். கட்டாயம் தொடர்ந்து சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறவங்க மனைவி சர்ச்சுக்கு வர்றாங்க. அவங்க பாரமெல்லாம் ஒன்றே ஒன்று, என் கணவன் குடிகார கணவன் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர மாட்டேனா. சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அவங்களுக்காக போராடி செபிக்கும்போது குடி வெறி என்ற ஒரு ஆவி, அது ஒரு பிசாசு, அது துரத்தப்பட்டுச்சுன்னா அந்த குடியில் நம்ம விடுதலை ஆயிடும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை. பிசாசின் கிரியில் அழிக்கும்படி தான் தேவகுமாரன் வெளிப்பட்டான். அப்போ அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் செபிக்கும்போது இயேசு விடுதலையாகும். இன்னைக்கு அநேகரை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். சின்ன சின்ன பசங்க கூட என்ன செய்யணும், குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நானும் பாரத்தோடு கண்ணீரோடு செபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய செபத்தை கர்த்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கு. இப்படி போனால் என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தார். சோதரம் 2007ஆம் ஆண்டு என்னுடைய திருமணம் நடந்தது. நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். நல்ல ஒரு மகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. குடும்பத்தை அற்புதமாய் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறார். சோதரம். அப்போ உங்களுக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தையும் இருக்காங்க. ஆமாம், குழந்தை இருக்கிறாங்க. அவங்கள குறித்து விவரமாக சொல்லுங்க. சோதரம். ஏன்னா நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் நினச்ச காரியம் மேரேஜே பண்ணாமல் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அப்போ ஊழியத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, தனிமையாக போய் ஊழியம் செய்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு வீடுகளுக்கு போகும்போது அநேக காரியங்களை கேட்பாங்க, பெண்கள் ஆலோசனை கேட்பாங்க. அப்போ தான் ஊழியக்காரர் சொன்னாங்க, நீங்கள் திருமணம் பண்ணி தான் நீங்கள் ஊழியம் செய்யும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட ஒன்றே, ஆண்டவரே ஒரு பைபிள் காலேஜ் படித்த பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வேதாம கல்லூரி படித்தவங்களுக்கு எவ்வளவோ பாடுகளை செய்வாங்க, எப்படியோ ஊழியம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்டு திருவண்ணூர் பக்கத்தில், திருவள்ளூர் பக்கத்தில் செவ்வாப்பட்டின இடத்துல வேதாம கல்லூரி படித்த அருமையான மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. சோதரம். என் மனைவியை குறித்து சொல்லணும்னா நல்லா என்ன செய்ய, எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. சோதரம். எல்லா காரியங்களையும் பார்த்துக்குருவாங்க. ஊழியத்தில் எல்லாவற்றையும் அவங்க பார்த்துக்குறாங்க. நல்ல மகளாக கர்த்தர் கொடுத்தாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன காரியம், உன் மகளை என்ன வளர வளர இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். என் மகளுடைய பிறப்பெல்லாம் பயங்கரமான ஒரு சாட்சி. சொல்லுங்க. குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. எத்தனை வருஷமா இல்லாமல்? ஒரு 2007 மேரேஜ். ஒரு 3 வருஷம். முதல் குழந்தை என்ன செய்யுதுன்னா டியூப்ல உருவாயிடுச்சு. எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லி டியூப்ல உருவாயிடுச்சு. அந்த குழந்தை என்னன்னா வெட்டி, அந்த நரம்பை சேர்த்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. டாக்டர் சொல்கிறாங்க, நீ குழந்தை பிறப்பதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி. ஊழியக்காரலாய் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊழியம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. அடுத்து உங்களுக்கு குழந்தை எத்தனை தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாத சொல்லி மிகுந்த வேதனையோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தருவேன்னு சொல்லி. கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த மகளை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவோ பிரச்சனை இருந்தது, ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அற்புதமான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதமாக தெரிஞ்சிருக்கு. என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. என் பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. எந்தெந்த இடத்துலாம் வெட்கப்பட்டனோ, எந்த இடத்துலாம் அவமானப்பட்டனோ, எந்த இடத்துலாம் என்னை துரத்துனாங்களோ அதே இடத்துல இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நிற்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற பார்த்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் மாற்றிருக்கிறாரே, சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி. சோத்திரம். இன்னொன்று எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க, பரியாசம் பண்ணுங்க சொன்னாங்க, நீ கும்புற சாமி உண்மையான சாமின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த இந்து ஜனங்கள் என்ன சொன்னாங்க, இயேசு தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி. ஆனால் இதுக்காக படுகிற விளைக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிகவும் என்ன சொன்னாங்க. எங்கள் அம்மா பாட்டு 9 வருஷம் பாடுகள் நிந்தை. பவுல் மாத்திரம் இல்லை,
என்னுடைய தாயாரும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பசி, பட்டினி எல்லாவற்றையும் இயேசுக்காக சுமந்து இயேசுவுக்காக ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்கு, ஒரு மனிதனுடைய ஆத்மா வெளியேறப்பட்டு எப்படியாக என் பிள்ளை இயேசுக்கு வந்துடணும், அவரை அறிஞ்சிடணும், எப்படியாவது என்ன விலைக்கரை செலுத்தியாவது என் மகனை மீட்டெடுக்கணும். அந்த தாயாருடைய கண்ணீரின் ஜெபம், அந்த தியானம் தான். கர்த்தரோட கிருபையில தேவதாசருடைய சாட்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இவ்வளவு ஆண்டவரை உறுதியா பிடிச்சி அன்பு ஐயாவோட தாயாரை குறித்து நம்ம கொஞ்சம் தெளிவா நம்ம பார்ப்போம். அவங்க ஐயாவோட கூட கொஞ்சம் கேட்போம். ஐயா, அவங்களோட தாயார் வந்து முன்கூட்டி பிறப்பிலே ரட்சிக்கப்பட்டாங்களா? அவங்கள குறித்து தானே சாட்சிகளை கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய தாயாருடைய தகப்பனார் வந்து ஒரு இந்து கோயில் பூசாரிங்க. எங்கள் அம்மாவோட இந்து குடும்பம், ஒரு பூசாரியுடைய மகள். என்னுடைய தகப்பனார் வந்து ஆசிரியராக வேலை பார்த்ததுனால, எங்கள் அம்மா டீச்சர் ட்ரைனிங் முடித்ததுனால அவங்க என்ன சொன்னாங்க, மேரேஜ் பண்ணாங்க. அப்போ மேரேஜ் பண்ணும்போது எங்கள் அப்பாவை தான் வந்து சொன்னது. எங்கள் அப்பாவுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎல்சி சபையை சார்ந்தது. எங்கள் அம்மா வந்து ஒரு இந்து குடும்பம். எங்கள் அப்பா வந்து ஆண்டோடைய பிள்ளையாக மாறி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணி அபிஷேகம் பட்டு ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறார். எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்து குடும்பத்திலேயே இருந்திருக்கிறாங்க. கடைசி நாட்களில் என்ன செய்ய, எங்கள் அம்மா சர்ச்சுக்கு என்ன செய்ய வருவாங்க. எப்போ வருவாங்கன்னா, ஒரு நியூ இயருக்கோ ஒரு கிறிஸ்மஸ்க்கோ மற்ற ஏதாவது ஸ்பெஷலுக்கு தான் வருவாங்க. எல்லா மாதமும் மறந்து கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் கடைசியில் எங்கள் அப்பா மரித்த பிறகு தான் எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை உறுதியாக ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ தான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து பாடுகளை சகிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா ஜனங்களையும் என் உற்றார் வினவங்களாம் எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தாங்க அம்மாவை. ஏன்னா எல்லா குடும்பமும் இந்து தெய்வத்தை வணங்குறதானே, இவங்க இயேசுவை வணங்குறான்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, அவங்கள ஒரு ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன செய்ய, எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக சகிச்ச ஆரம்பித்தாங்க. எங்கள் ஊழியக்காரர் அதிகமான பாடுகளை சகிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த போதனைகள், வசனத்தின் மேலே வாஞ்சி, அதனால் என்ன செஞ்சாங்கன்னா பாடுகளை சகிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன செய்ய, மறுபடியும் நாங்கள் உத்தமாலை என்ற ஊருக்கே வந்துட்டோம். அந்த உத்தமாலயத்துக்கு வந்தோடனே எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அம்மா ஆலயத்துக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, வைக்கிறது எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், கரெக்டாக இருந்தேன். அப்படி இருந்து தான் பாடுகளை சகிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் எங்கள் அம்மா தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துருந்தார். அதனால் அநேக காரியங்களுக்கு அது தீர்க்க தரிசனமாக எங்கள் அம்மா பேச ஆரம்பித்தாங்க. அந்த வார்த்தை தான் அவங்கள பலப்படுத்த ஆரம்பிச்சு. எங்கள் அம்மாவை உண்மையாக நிற்க வச்சதுன்னா தேவனுடைய வார்த்தை. அபிஷேகம் பெற்ற பின்னாடி கர்த்தரோட வார்த்தை அவங்களை உறுதிப்படுத்தி பாடுகளை சகிக்க வச்சது. சொல்லுங்கய்யா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்காக மாத்திரமல்ல பாடுபட்டு மிகுந்த பலவீனமானாங்க. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் எனக்காகவே எங்கள் அம்மாவுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். கூட இருக்கும்படி கர்த்தர் காரியங்களை செஞ்சார். கூட இருந்தாங்க. சோதரம் கடந்த ஜூன் மாதம் 2005 ஜூன் மாதம் எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, என் தம்பி வந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நாங்கள் என்ன சொல்கிறோம், சரி போயிட்டு வரட்டும் அம்மான்னு சொல்லி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதிங்கப்பா, இந்த மகனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. போய் ஒரு 6 மாதத்தை அங்கே இடத்துல தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கிற சூழ்நிலையில் பார்த்தேன்னா, என் தம்பிக்கு குவார்டர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை. மறுபடியும் குவார்டர்ஸ் கிடச்சி அந்த குவார்டர்ஸுக்கு போகிறான். திடீர்னு ஒரு அம்மாவுக்கு ஒரு பலவீனமாகுது. 2வது நாள் பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிக்க சொல்கிறோம். கஞ்சி குடிச்சுட்டு அவன் படுக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்னால், அந்த மூச்சு குழலுக்குள்ளே அந்த உணவு போயிடுச்சு. இதனால் அரெஸ்ட் ஆகி அம்மா மறிச்சிடறான். காலையில் தான் அம்மாட்ட பேசுகிறோம். நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஃபோன் வருது, அம்மாவை நான் ஐசியூவில் சேர்த்துருக்குறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி. எங்கள் அம்மாவுடைய மரணம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப உடைச்சிச்சு. எங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. ஏன்னா இன்னைய நேரத்தில் எங்கள் அம்மாவோட தியாகத்தை நான் மறக்கவே முடியாது. எனக்காகப்பட்ட அடிகள், வேதனை, சித்திரவதை, பாடு, இரவெல்லாம் அழுவாங்க. அடி தாங்க முடியாது, சுகத்தில் முட்டுவேன். இந்த சுடு குழம்பு எத்தி தள்ளினதுனால இந்த தோல் அப்படியே வெந்து போச்சு. ஒரு சமயம் குடும்பத்தில் சண்டையில் ஒரு பையன் என்ன செஞ்சான், திண்ணறை ஊற்றி தீ வச்சிட்டான். நான் அவனை பார்க்குறதுக்கு போகிறோம். அவனை உட்கார வச்சு அவன் தோலை அப்படியே உரிக்கிறான். அப்போ எரிச்ச தற்கொலைக்கு போகிற மக்களோட சூழலை இவ்வளோ பாதிப்பு இருக்கும். அவங்களுக்கு அம்மாவோட நீங்கள் செஞ்சு அம்மாவோட வேதனை எனக்கு தெரியும். அப்போ அந்த தோலை எப்படி உரிச்சு எடுத்திருப்பாங்க. அதை நினைக்கும் போது என்னால் என்ன செய்யணும், கண்ணீர் தாங்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நான் போகும்போது
நான் வீட்டுக்கு மேலே மாடியில் போகும்போது எங்கள் அம்மாவை நினச்சேன், மிகுந்த வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு தாயை நான் கொடுத்தீங்களேப்பா. கர்த்தர் ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது முதலாவது எங்கள் அம்மாவுக்கு நினச்சி நன்றி சொல்லி, இப்படிப்பட்ட ஒருவர் என்னை ரட்சிப்புக்காக நீங்கள் நினைச்சீங்க, எவ்வளவோ விளைக்கரை செலுத்திருக்கிறீங்கம்மா. அந்த கண்ணீர், அந்த ஜெபம். தாயாரோட மரணத்துக்கு அப்புறம் உங்களோட பயணங்கள் எப்படி இருக்கியா? மரணத்துக்கு அப்புறம் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததாயில் மிகுந்த பலன் கொடுக்கும். ஒரு சமயம் ஒரு கூட்டத்துக்கு போகிறேன். அந்த கூட்டத்தில் ஆவியானவர் தீர்க்க தரிசனம் அந்த ஊழியக்காரனால் பேசுகிறார். நீ 22 வருஷம் செய்தது ஊழியம் அல்ல, இனி வரப்போகிற ஒரு மகிமையான ஊழியத்தை நான் உனக்கு தருவேன். நீ தனித்து விடப்படுவ, பாம்பு உன்னை கடிக்கும், அக்னி கூட போட, ஆனால் கர்த்தரும் கூட இருப்பார். பவுலுக்கு சொன்ன மாதிரி எனக்கு சொல்லி அனுப்புறேன். அந்த நாளிலிருந்து அந்த ஊழியத்தில் வேற லெவலுக்கு போகிறத கத்திருப்பார். இதுவரைக்கும் ஒரு லெவலில் கொண்டு வந்தார், இப்போ 2வது லெவலில் கத்தர் நடத்தார். ரொம்ப நன்றி. போகிற இடங்களில் கத்தர் பயன்படுத்துகிறார். கத்தர் நம்மளை நடத்துகிற வித வித்தியாசம். ஆனால் இவ்வளவுக்கு காரணம் அநேகருடைய கண்ணீர். ஏசப்பா மாத்திரம் இல்லாமல் போயிட்டா எனக்கு எங்கேயோ நான் மரித்து போயிருப்பேன். எங்கேயோ மறிக்க வேண்டிய என்னை இயேசு தேடி வந்து என்னை விடுதலையாக்கி என் பாவ பழக்கத்தை மாற்றி, போதை பழக்கத்தை மாற்றி, பைத்தியமாக இருந்த என்னை விடுதலையாக்கினார். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தின்னார். பைத்தியமாக இருந்த என்னை ஆண்டவர் விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி, இரத்தத்தால் கழுவி, பரிசுத்தப்படுத்தி, அபிஷேகம் பண்ணி இந்த கனமான ஊழியத்தை கத்தர் கொடுத்து இத்தனை ஆண்டுகள் கத்தர் நடத்தி வருகிறார். இனி காலமெல்லாம் ஆண்டவருக்காக ஓடி என்னை போல எத்தனையோ பைத்தியமாய் குடிக்கும், போதைக்கும், உபச்சாரத்துக்கும், வேசித்தனத்துக்கும், விக்கிரகணைக்கு அடிமைப்பட்டிருக்க ஜனங்கள் விடுவிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சுவது மாத்திரமில்லை, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஜனங்களை விடுவிக்கும்படி பிரயாசப்படுறோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். தாயாரை குறித்து சொன்னீங்க, பாதிக்கப்பட்ட பகுதியில் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆவியான பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அந்த ஊழியத்தில் பயில சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஊழியத்தின் பயில சில அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசு செய்ததை கொஞ்சம் நீங்கள் சாட்சியாக சொன்னால் நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். சோதரம், என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத சமயத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏன் நான் குழந்தையை தாமதம் பண்ணேன்னா, அநேகர் குழந்தை இல்லாமல் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். நீ ஜெபிக்கும் போது நான் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி ஒரு சமயம் ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன். சின்னாலப்பட்டி என்ற ஊருக்குலாம் நான் ஊழியத்துக்கு போயிருக்கேன். அப்போ என்னுடைய சாட்சியை குறித்து நான் சொல்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தேன், ஆண்டவர் விடுதலையாக்கினார். எனக்கு கற்பத்தின் கண்டிக்காக நாங்கள் ஜெபித்த பொழுது இந்த நடந்த காரியத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது அங்கே ஒரு சகோதரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தவங்க, இந்த ஊழியக்காருக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் இனி எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், அற்புதம் செய்யணும், இனி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு ஆவியில் ஒரு ஏவுதல், அந்த ஒரு சகோதரியை பார்த்து பேசுன்னு சொல்லி, நான் எப்படி ஆண்டவரே பேசுகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கை கழுவ போகிறேன். அந்த சகோதரி வந்தாங்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் போனவன்ட்ட வரும்போது ஒரு சாட்சி சொன்னீங்க, எப்படி ஆண்டவர் உங்களுக்கு குழந்தைய கொடுத்தான்னு சொல்லி. நான் அந்த வார்த்தையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். இப்போ நான் 2 மாதமாக கன்சீவாக இருக்கிறேன். நல்ல ஒரு சாட்சி. எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். அது குழந்தைய பிறந்த அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்படி ஒரு அற்புதமான குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவன் மலட்டு கற்பதை திறக்கிற தேவன். சோபரம் மறுபடிய பிள்ளைத்தாச்சாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிற கர்த்தர். அப்படிப்பட்ட அற்புதம். அநேக போதை பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆகினார். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊழியத்தில் அனுபவத்தில் பெங்களூரில் ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் குடிகாரெல்லாம் கூட்டி ஒரு இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், அவங்களை வந்து என்ன செய்யணும், கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாற்றெல்லாம் கிடையாது, வசனத்தை சொல்லி தான் அவங்களை விடுதலையாகும். அப்போ அந்த இடத்துல போய் நான் சாட்சி சொல்கிறேன். சாட்சி சொல்லும்போது என்னுடைய தாயாரை குறித்து இப்படிப்பட்ட அனுபவத்தை சொல்லும்போது அநேகர் குடிப்பழக்கத்தில் அடிமை கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஒரு சகோதரன் சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்ன சாட்சியை கேட்டு நான் எல்லா பழக்கத்தையும் நான் விட்டுட்டேன், இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிறேங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்போ ஒரு மனிதனுடைய சாட்சி உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சு. போகிற இடங்கள்லாம் சொல்லும்போது எல்லா தாய்மாரெலாம் சொல்லுவாங்க, என் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா என் பிள்ளை குடிச்சிட்டு என்னை அடிக்கிறாயா. நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் மகனை மாற்றுவார். அநேகர் சாட்சியில் கர்த்தர் எழுப்பினார். அநேகர் பிசாசின் பிடியில் இருக்க ஜனங்களை விடுதலையாக்க கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். அநேக போராட்டத்தில் இருக்கிறவங்க, குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க, பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாமல் இருக்கு, அவங்களெல்லாம் ரட்சிப்பதற்கு கர்த்தர் அடிமை கர்த்தர் பயன்படுத்தினார்.
ஐயா ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். இந்த ஜாய் டிவி மூலமா இது வரைக்கும் உங்களோட சாட்சியை குறித்து, அனுபவங்களை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஊழியத்தில் நடந்த அற்புத அடையாளங்கள் குறித்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. இப்போ நேயர்களுக்காக உங்கள் சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறபடியாக நீங்கள் உங்களை நான் கேட்குறேன். ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் நேயர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய மகனோ அல்லது கணவனோ குடி பழக்கத்துக்கோ போதை பழக்கத்துக்கோ அடிமைப்பட்டிருப்பானா அவங்களுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விடுதலை தருவார். என் தாயார் எவ்வளவோ பாடுகள், சித்திரவதை, அவமானங்களை தாங்கி 9 ஆண்டுகள் எனக்காக ஜெபித்த ஜெபத்தின் பலனை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை கர்த்தர் செய்ய வந்திருக்கிறார். ஒரு ஆத்துமா மிகவும் விலையேறப்பட்டது. உன் மகனுடைய ஆத்துமா அல்லது உங்கள் கணவனுடைய ஆத்துமா மரிப்பது தேவனுக்கு பிரியமே இல்லை. நீங்கள் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கற்று விடுதலை. இன்றைக்கும் குடிக்கும் போதைக்கும் பாவ பழக்கத்துக்கும் அநேக பெண்களும் ஆண்களும் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது இயேசு விடுதலை தருவார், சமானத்தை தருவார். குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும் பொழுது என்னை போல அநேக ஆயிரக்கணக்கான செல்வகுமாரை கர்த்தர் சாட்சியாக நிறுத்த என்பது எந்த மாற்றமே இல்லை. தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாய் டிவி மூலமாக நம்முடைய செல்வகுமாருடைய சாட்சி இவ்வளோ நேரம் கேட்டோம். சாம்பல் இந்த சிங்காரம் என்ற தலைப்பில் நம்ம அநேக பிரயோஜனம், ஜாய் டிவி மூலமாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயோஜனம் அடைகிறாங்க. இந்த சாட்சியின் மூலமாகவும் அநேகர் ஆஸ்வதிக்கப்படும்படி கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பி வரும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா நேயர்களுக்காக ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நீங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட இந்த நல்ல நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் கண்ணீரோடும் வேதனையோடும் பிரச்சனைகளோடும் பிசாசின் போராட்டத்தோடும் ஆண்டவரே பில்லி சொன்னிய வல்லமையோடும் குடிக்கும் போதைக்கும் பாவத்துக்கும் இச்சைக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலையான்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்முடைய வல்லமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தரே ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கட்டுகள் தெரிப்புண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். பொல்லாத குடிவெறியின் ஆவியல் விலகுவதாக, அன்றே பாவத்தின் அடிமைத்தனம் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கண்ணீர் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், அன்றே கடன் பிரச்சனை மாறட்டும். எந்தெந்த சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அடிமைத்திருக்கிற பில்லி சொன்னிய செய்வினைகளோ மந்திரங்களோ கட்டுகளோ உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலை, இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதம் நடக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அதிசயங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே பைத்தியமாய் இருந்த என்னை விடுதலை ஆக்குனீங்களே, இன்றைக்கு பைத்தியமாய் நடக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. வாலிப பெண் பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. குடிக்கு அடிமையானப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்தணும். ஆண்டவரே விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தணும். ஆண்டவரே உம்முடைய கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி சாம்பலில் இருந்து சிங்காரம், ஜாய் டிவி, சென்னை. தபால் பெட்டி எண் 1, பெரிய கோவலம்பாக்கம், சென்னை 600129. செல்போன் 7397222881 மற்றும் 739722228882.